அனைவருக்கும் வணக்கம். நம்மளுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்க தலைப்பு அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். இது ஒரு சினிமாவை மிஞ்சிய ஒரு காதல் காட்சியாக நம்ம இங்கே பார்க்குறோம். மனிதர்களுக்குள்ளே தான் காதல் நம்மளை ஒரு வழி பண்ணுது அப்படின்னு நினச்சோன்னா தெய்வங்களுக்குள்ளேயும் காதல் வருது. ஆனால் அது ரொம்ப வியப்பாக இருக்குது. எப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கம்பர் கம்ப ராமாயணத்தில் மிதிலை படலத்தில் இந்த காட்சியை விவரிக்கிறாங்க. ராமர், லக்ஷ்மணர், விஸ்வாமித்திரர் 3 பேரும் மிதிலை நகரை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மிதிலை நகரத்தில் மாடத்தில் கொடி அசைதான். அது எப்படி அசையுது அப்படின்னா, மிதிலை நகரை நோக்கி வருகிற ராமா நீ வா வா என வரவேற்கிற மாதிரி அந்த கொடி அசையுதுன்னு கம்பர் வர்ணிக்கிறாங்க. ராமர் ஏன் மிதிலை நகருக்கு வரணும்? தவறுகள் எதுவுமே புரியாத தாமரை மலரில் வீற்றிருக்கிற மகாலட்சுமியான சீதாதேவி ஒரு மனித உருவெடுத்து இங்கே காத்துக்கிட்டு இருக்காங்களாம். அந்த திருமகளை கரம் பிடிக்க ராமா நீ வா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த காட்சியை கம்பர் விவரிக்கிறாரு. சீதாதேவி அவ்வளோ பெரிய பேரழகியா? ஆமாம், கண்டிப்பாக சீதாதேவி மிகப்பெரிய பேரழகி. எப்படின்னு பார்த்தோம்னா, மன்மதனே சீதாதேவியோட அழகை தூரிகை கொண்டு படம் வரைகிறதுக்கு முடியாமல் திணறாராம். அப்போ மன்மதன் என்ன நினைக்கிறாரா, அமுதத்தை எடுத்து அதில் தூரிகையை நினச்சி சீதாதேவியை வரைஞ்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறாராம். ஆனால் அமுதத்தால் கூட சீதாதேவியோட அழகை பதிவு செய்ய முடியலையா. அப்போ மன்மதனே திகச்சு போய் நிற்கிறாராம், என்னடா சீதாதேவி இவ்வளோ பெரிய அழகா அப்படின்னு. இந்த மாதிரி சீதாதேவியை வர்ணிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே ராமர், லக்ஷ்மணர், விஸ்வாமித்திரர் எல்லாருமே அந்த மிதிலை நகர அரண்மனை கிட்ட வந்துடுறாங்க. வர்ற வழியில் நடன சாலை இருக்குது. அங்கே இடை இருக்கா இல்லையா அப்படின்னு சந்தேகப்படுற மாதிரி மெல்லிடை கொண்ட மங்கையர் அங்கே நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ராமர் இவங்க யாரையுமே ஏறெடுத்தே பார்க்கல. இவங்களெல்லாம் கடந்து அந்த மாடத்துக்கிட்ட வந்துடுறாங்க. இப்போது அந்த மாடத்து மேலே சீதாதேவி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அழகை கம்பர் எப்படி வர்ணிக்கிறாரு அப்படின்னா, சூரியனுடைய பிரகாசம், மலரின் நறுமணம், வண்டு மலரில் போய் தேன் உண்ணுமே அந்த தேனோட ருசி, நல்ல நல்ல கருத்துக்களை எல்லாம் ஒன்று கூடி ஒரு கவிதை எழுதினால் எப்படி இருக்கும் அந்த தொகுப்பு, இது எல்லாம் சேர்ந்த ஒரு உருவமாக சீத்தை அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கம்பர் வர்ணிக்கிறாரு. அந்த மாடத்தில் மற்ற பெண்களும் இருக்காங்க. ஆனால் அவங்களோட அழகை சீதாதேவியோட அழகோடு ஒப்பிட முடியாது. சீதாதேவி 1000 மின்னல் கொண்ட ஒரு மின்னல் அரசியாக அந்த இடத்துல அப்படி ஜொலிக்கிறாங்க அப்படின்னு கம்பர் வர்ணிக்கிறாரு. இப்போ மக்கள் சீதாதேவியை பார்க்கையில் தேவர்கள் மாதிரி நம்மளுக்கு இமைக்கா விழிகள் இருந்தால் சீதாதேவியை பார்த்துக்கிட்டே இருக்கலாமே, ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லையேன்னு மயங்குறாங்களாம். ஆனால் தேவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்மளுக்கு 2 கண்ணு தானே இருக்குது, சீதாதேவியோட அழகை இந்த 2 கண்ணு நம்மளுக்கு பார்க்குறதுக்கு பத்தலையே, நம்மளுக்கு 7-8 கண்ணு இருந்தால் பரவாயில்லையேன்னு நினைக்கிறாங்களாம். இந்த மாதிரி கம்பர் வர்ணிக்கிறாரு. இப்போ கிளைமேக்ஸ் சீன் வந்துருச்சு. சீதை மாடத்திலிருந்து ராமரை பார்க்குறாங்க. ராமர் சீதையை பார்க்குறாரு. இந்த இடத்துல இந்த செய்யுள் ஆரம்பமாகுது. எண்ணறு நலத்தினால் இணையல் என்றுளி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினான். இந்த செய்யுளுக்கு என்ன அர்த்தம்னா, ஒப்பிட முடியாத அழகுடைய சீதாதேவி சீதாதேவியோட கண்களும் ராமரோட கண்களும் ஒன்றை ஒன்று கவ்வி உண்ணுகிறதாம். இந்த இடத்துல 2 பேருமே தன்னை மறந்து நிற்கிறாங்க, காதல் வசப்படுறாங்க. இந்த காட்சி வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது. அங்கே ராமர் வில்ல எடுத்து அந்த சிவதனுசை ஒடிச்சதுக்கு அப்புறம் தான் சீதாதேவியை பார்க்குறாரு. ஆனால் கம்பர் நம்மளுக்காக இந்த கற்பனை கலந்த சூப்பரான காட்சியை தமிழுக்காகவும் வழங்குறாரு. இந்த மாதிரி இந்த செய்யுள் நிறைவடைகிறது. எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுணங்களுக்கும் நன்றி. வணக்கம்.